ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி உள்ள அவேர்னஸ் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களோட. ஷேர் மார்க்கெட்டில் வர விரும்புகிறவங்க இந்த வீடியோஸை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் வராங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது, நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராட்டு வரணும்னு ஆசை இருக்குது. பட் அவங்களுக்கு ஒரு பயமும் நிறைய சந்தேகங்களும் இருக்குது. ஃபுல் டைம் ட்ரேடராட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரதா இருந்தால் என்ன மாதிரி குவாலிட்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபுல் டைம் ட்ரேடராட்டு வர விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரி மார்க்கெட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த மாதிரி மார்க்கெட்ஸில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி ஓவரால் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் இருக்கணும். ட்ரேடிங் பிளானில் என்ன இருக்கணும்னா, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட், அந்த ட்ரேடிங் பிளான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 month பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதில் வர ரிசல்ட்ஸை தான் பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளானை நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணணும். அடுத்தது, ஃபுல் டைம் ட்ரேடராட்டு வர்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். உங்களோட ட்ரேடிங் பிளான் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்குதான்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாம் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். பட் ஓவராலாட்டு ஒரு சர்டன் பீரியடில் நம்ம அதை பார்க்கும்போது ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கண்டிப்பாக அதிலேருந்து கிடைக்கும். நீங்கள் உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம். ப்ராஃபிட்டும் லாஸும் நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஆட்டு கிடைக்க போகுது. இந்த ப்ராஃபிட் ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸ் ஆட்டு கிடைக்கும் போது தான் அதை கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம கன்சிஸ்டன்சியை 1 monthல நம்ம செக் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸு கன்சிஸ்டன்ஸான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராட்டு வரும்போது ஒவ்வொரு மாதமும் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம லாங் டேர்மில் நம்ம இது கன்சிஸ்டண்ட்டாக கிடைச்சிருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்த, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணும்போது எய்தர் ப்ராஃபிட் வரும் ஆர் லாஸ் வரும். இந்த 2 விஷயம்தான் ஒரு ட்ரேடரோட லைஃப்பில் ஒரு இன்டெக்ரல் பார்ட். ப்ராஃபிட்டு லாஸ் வரும்போது நாம் எமோஷ்னல் ஆகும். இதை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரோட பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, எமோஷன்ஸ் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் அந்த எமோஷனலை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வேண்டி உள்ள மைண்ட் செட் ப்ராக்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறதுக்குள்ள குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராட்டு சேலரி கிடைக்கும். பட் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராட்டு நீங்கள் வரும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரெகுலராட்டு சேலரி மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா அதில் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. பட் கன்சிஸ்டன்ஸாட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் கிடைக்குமான்னா அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒரு மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு நாம் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எல்லா கமிட்மெண்ட்ஸும் இதிலேருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் அதை ஃபில்ஃபில் பண்ணணும்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மாதம் நமக்கு கிடைக்கலாம், ஒரு மாதம் கிடைக்காம போகலாம், ஒரு மாதம் ரொம்ப அதிகமாக கிடைக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளோட ஃபினான்ஷியல் நீடை நாம் இதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும் போது தான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர்ஸுக்கு பிரச்சனை வருது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஒரு 6 மாதத்துக்கு உள்ளதை நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆக்டிவிட்டியாட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராட்டு வர்றவங்க மைண்டில் வச்சுக்கோங்க. கடைசியாக, அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நாம் நம்மளோட நாலேஜை ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாட்டு வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஃபுல் டைம் ட்ரேடர்ஸாட்ட வர்றவங்க ஃபஸ்ட்டு நாலேஜ், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உள்ள ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். 2வது, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். 3வது,
உங்களோட ப்ராப்பர் பிளான் ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி உள்ள செட்டப்பாக இருக்கணும். 4வது, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். 5வது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாட்டு இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராட்டு வாங்க. கடைசியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த பிறகும் நீங்கள் உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணணும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோஸில் இன்னும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.